வரலாற்றில் பல வருடங்களுக்கு முன்பு இருந்த பெயரை மீட்டு கொடுத்துக்கிறோம். இன்னொரு குறை நம்முடைய அது இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து எஸ்ஐ பட்டியலிருந்து வெளியேறணும். அதுவும் நிறைவேற வேண்டும், நிறைவேற்றிய தீர்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆபத்தா இருக்கிற போது ஒரு சின்ன சம்பவம்னா ஏன் டாக்டர் வல்லியா இவர் தலைவர் வல்லியான்னு தான் நீங்க கேட்குறீங்க. நம்முடைய 4 நேரு தீபக பண்ணாங்களே எதுக்காக? என்ன படுவது? என்ன தப்பு பண்ணா? திருடுனானா? பொய் சொன்னானா? யார் பண்ணானா? ஒன்றும் இல்லை. அப்போ நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்காக இப்படியெல்லாம் கூறி வச்சாங்க. கடந்த 12 தினங்களாக நான் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருந்த பிரச்சாரத்தினுடைய நிறைவு நாள் இன்று. அடுத்தது 20ஆம் தேதி அன்று சில முக்கியமான இடங்களில் மட்டும் பேசுகிறேன். இன்று அக்கனாக்கம்பட்டி மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு பிரம்மாண்டமானது. இது ஒரு வெற்றி விழாவை போல எனக்கு நீண்ட நாளாக ஒரு மனதிலே ஒரு குறை இருந்தது. ஏன் அக்கனாக்கம்பட்டி மக்கள் மட்டும்? ஆனால் இந்த முறை இந்த குறைகளை எல்லாம் முயற்சி செய்து முன்னாள் பழசாலையா அப்படியா? உங்களை மெட்ராஸ்ல தான் பார்த்துருக்கோம். ஓகே, சந்தோஷம். ஆனா சரி அப்படிங்களா? சந்தோஷம். சரி சரி, சமுதாயத்தை வளர்க்கணும். சரி சரி. விசுவர்மா தானே? அப்படின்னு நீண்ட நாளாக எனக்கு ஒரு மனதிலே ஒரு கிளேசம் இருந்தது. இன்று அதையெல்லாம் நீங்கி அக்கனாக்கன்பட்டி இன்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். வெற்றியும் முடிவாகிவிட்டது என்று பொருள். உங்களுக்கு தெரியும், நான் 2001 அப்படி வெற்றி வாய்ப்பு இழந்த போதும் கூட இங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் உங்களுக்கு வீடா போய் நின்று தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த சாலைகளை எல்லாம் எப்படியெல்லாம் போட்டு கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். மோசமாக போட்ட சாலையெல்லாம் இடித்து நல்லா போட்டு கொடுக்க சொல்லி கருப்புசாமி உட்கார வச்சு அப்படியெல்லாம் பண்ணி கொடுத்தோம். 10 ஆண்டு காலம் நாம் போராடி பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் என்று பெயர் இருந்ததை இன்னைக்கு பெருமையோடு தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்கிறது. இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமுதாயத்தினுடைய பெயரையும் இதுபோல யாராலும் மாற்ற முடியல. நான் தொடர்ந்து போராடி இந்த சமுதாயத்தினுடைய பெயரை வரலாற்றில் பல வருடங்களுக்கு முன்பு இருந்த பெயரை மீட்டு கொடுத்துக்கிறோம். இன்னொரு குறை நம்முடைய அது இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வந்து எஸ்ஐ பட்டியலிருந்து வெளியேறணும். அதுவும் நிறைவேற வேண்டும், நிறைவேற்றிய தீர்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். நிறைவேற்றணும்னா சட்டமன்றத்தில் நம்முடைய குரல் ஓங்கி கடந்த முறை வெறும் 460 ஓட்டு. எவ்வளவு ஓட்டு? 460 ஓட்டு. அக்கனாக்கம்பட்டியில ஒரு வீதி போட்டிருந்தாலே 460 ஓட்டு. இந்த முறை நான் யாரோடும் கூட்டணி இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? கடந்த 5 வருஷமா ஆட்சி, 10 வருஷமா 2 கட்சி ஆட்சி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நம்முடைய திருநெல்வேலியை மையமாக வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் சேர்ந்த கவின் என்ன தவறு செய்தார்? படிக்கிற போது அவரும் நேசித்தார், இன்னொரு பொண்ணும் நேசித்தார். வேற ஒன்றும் அவர் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு அந்த தொல்லையும் பண்ணல. ஆனா அதுக்காக வந்து இந்த பொண்ணோடு அந்த பொண்ணு, இந்த பையனோடு இந்த பொண்ணு பழகிச்சு அப்படின்னுக்காக இந்த பையனை பட்ட பழக்கம் யாராவது தட்டி கேட்டாங்களா? யாராவது தடுத்தாங்களா? நீதி பண்ணாங்களா? அதே போல நம்முடைய 4 நேரு தீபக பண்ணாங்களே எதுக்காக? என்ன படுவது? என்ன தப்பு பண்ணா? திருடுனானா? பொய் சொன்னானா? யார் பண்ணானா? ஒன்றும் இல்லை. அப்போ நம்முடைய சமுதாய இளைஞர்களுக்காக இப்படியெல்லாம் கூறி வச்சாங்க. இதெல்லாம் யாரு போனாங்க? நான் தான் வந்தேன். ஆபத்தா இருக்கிற போது ஒரு சின்ன சம்பவம்னா ஏன் டாக்டர் வல்லியா இவர் தலைவர் வல்லியான்னு தான் நீங்க கேட்குறீங்க. நாம் வந்து பிரச்சனை வர்ற போது நாம் தான் வரணுங்கிறீங்க. அதே போல அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கணும்னு சொன்னால், நான் 5 வருஷம் எம்எல்ஏ அங்கே இருக்கிற போது இந்த பகுதியில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்ததா? ஒரு சின்ன சம்பவம் நடந்தா? தென் தமிழகத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தா? எல்லாம் ஒன்னா இருந்தோம். சமுதாய நல்லிணக்கத்தை நான் வந்து நிறைவேறினேன். நாம சட்டமன்றத்தில் இல்லை, அவரவர் தலையெடுத்து நண்டக்காரன்னு எல்லா பிரச்சனைகளும் வருது. அதனால சமுதாயங்களுக்கு கூட நல்லிணக்கம் வரும்னு சொன்னாலும், இந்த பகுதி வளர்ச்சி வரும்னு சொன்னாலும், நான் வந்து எத்தனை கிராமங்கள், வடிவர கிராமங்களுக்கு வந்து 96 நல்ல தண்ணி கொடுத்தனா இல்லையா? நல்ல தண்ணி கொடுத்தனா இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த பகுதியில் ஒரு சின்ன இன்னும் குறை இருக்குது. மணியாட்சியில வந்து எல்லா ரயிலும் நிக்கல அப்படிங்கிற ஒரு குறை இருக்குதா இல்லையா? இருக்குது. அதே போல வரக்கூடிய தொழிற்சாலைகள்ல நம்முடைய இளைஞர்களுக்கு முன்னுரிமை இல்லை, சாதி பார்த்து ஒதுக்குறாங்க. ஸோ இது போல பல குறைகள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நிவர்த்தி செய்கிற போது இந்த முறை வந்து உங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் ஒரு ஓட்டு கூட குறைக்கூடாது. ஒரு ஓட்டு கூட பாருங்க, விஸ்வகர்மா கூட வந்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. விஸ்வகர்மா யாரும் கிடையாது,
இலங்கை இலங்கை போராட்டத்துல விஸ்வரம் நம்மளும் சேர்ந்து தான் 300 வருஷம் போராட்டம் நடத்திக்கிறோம். ஆச்சுங்களா? ஸோ அதனால நம்மள சகோதரர்கள் ஒரே இடத்துல நின்று போராடணுங்க. அதனால இந்த தொகுதிக்கு ஒரு முன்னேற்றம், எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர் பிரச்சனை தேக்கணும், சமுதாய கூடங்கள் வரணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். 100 நாள் வேலை ஒழுங்கா கிடைக்குதாமா? அப்போ 100 நாள் வேலை ஒழுங்கா கிடைக்குதா? ஆனா 300 ரூபா 500 ரூபா கொடுத்து ஓட்டு மட்டும் வாங்கினாங்க. அச்சா, வருஷமெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? வருஷமெல்லாம் வேலை இல்லாம ஒரு நாள் சம்பளத்தை மட்டும் ஓட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? வேலைதான் வேணும். அப்படின்னா நீங்க யாருக்கு கொண்டு வந்து காசு பாக்கெட்ல வச்சு கையில வச்சாலும் கூட எனக்கு வேண்டாம், எங்க தலைவர் என்னுடைய மகன் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுப்பாரு, எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லுங்க. எங்களுக்கு வேலை தான். அதுபோக 10ஆவதுக்கு படம் வேற எடுக்கிறாங்களா? எடுக்கிறாங்க. பல பேருக்கு படம் கண்ணு விட மாட்டேங்குது. அப்ப அதனால வந்து என்ன ஆகுது? வேலை இல்லாம போகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படணும். முதல்ல இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில எல்லா விதமான வளர்ச்சியும் வரணும். எப்படிமா? கையெழுத்து வாங்கிட்டு வேலை வரும், அந்த மாதிரி செய்யணும். ஸோ இது போல பல குறைகளும் தீர்க்கப்படணும். அதனால 100 நாள் வேலை வந்து தடை இல்லாம, புகைப்படம் எடுக்காம கையெழுத்து போற மாதிரி இருக்கணும். 100 நாள் முதல்ல மாதிரி ஏற்பாடு பண்ணணும். ரேஷன் கடைகள் நல்ல பொருள் கிடைக்கணும், குடிநீர் கிடைக்கணும், போக்குவரத்து வசதிகள் வரணும், எல்லாமே வரணும். அதுபோக படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பட்டியல் வெளியேற்றம் நடக்கணும், சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு, எல்லா சமுதாயத்தோட நல்லிணக்கம் வரணும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த முறை 1 ஓட்டு 2 ஓட்டு கூட மாறக்கூடாது. நமது சின்னம் சொல்லுங்க. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம், வெற்றியின் சின்னம். இன்னைக்கு யாரும் வேலைக்கு போயிடக்கூடாது. எல்லாம் வந்து காலை 7 மணிக்கு சிலிண்டர்ல 4வது இடம் இது 4வது போட்டோவும் இருக்கும், சிலிண்டரும் இருக்கும். அங்க பார்த்து கரெக்டா பண்ணணும். ஓகே, எல்லாரும் இருக்கிற 1200 ஓட்டுக்கு முழுமையாக வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நன்றி, வணக்கம்.